புதுசாக நம்ம சேனல் பார்க்குறத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். என் பெயர் பிரியங்கா. எனக்கு இப்போது 20 வயது ஆகிறது. 7 மாதங்களுக்கு முன்பு தான் என் திருமணம் நடந்தது. எங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் மிகவும் இனிமையாகத்தான் சென்று கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. என் கணவருக்கும் அது பிடித்தது போலும். பல ஆண்கள் போலவும் என் கணவருக்கும் மது அருந்துவதற்கு அடிமையாகிவிட்டார். இரவு பகல் என்று பாகுபாடு இல்லாமல் தொடர்ந்து குடித்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் என்னோடு அதே அலுவலகத்தில் வேலை செய்யும் என் நண்பர் வீட்டுக்கு வரும் வழியில் என் கணவரை மது போதையில் தெருவில் விழுந்து கிடப்பதை பார்த்து உடனே அவர் எனக்கு போன் செய்து, நான் இப்போது வீட்டுக்கு வரேன், உன் கணவர் குடித்துவிட்டு விழுந்து கிடக்கிறான், அவரை அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். நான் உடனே சரி வாருங்கள் என்று சொல்லிவிட்டேன். அவர் வருவதற்கு முன்பாக என் கணவரின் அம்மாவிடம் சென்று, உங்கள் மகன் எங்கு சென்றாலும் குடித்துவிட்டு வருகிறான். இன்றும் என் நண்பர் அவரை தூக்கி அழைத்து வருகிறான். நீங்கள் அவரை நன்றாக கண்டிக்க வேண்டும் என்று கூறினேன். சற்று நேரத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நான் விரைவாக ஓடி சென்று கதவை திறந்தேன். அங்கு என் கணவர் என் நண்பர் தோளில் சாய்ந்து நிலையில் நின்று கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். என்ன ஆயிற்று என்று கணவரிடம் கேட்டு அவரது ஒரு கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றேன். மறு கையை என் நண்பர் பிடித்திருந்தார். நாங்கள் எங்கள் படுக்கை அறைக்கு சென்றதும் என் நண்பர் என் கணவரை படுக்கையை அமர வைத்தார். ஆனாலும் என் கணவரால் உட்கார முடியவில்லை. உடனே அப்படியே சாய்ந்து விட்டார். அவரை தாங்கி பிடித்த முயன்ற போது என் சேலையில் முந்தானை சற்று விலகியது. ஏதோ தெரிந்தது. நீங்களே அது புரிந்து கொள்ளுங்கள். அதை என் நண்பர் கவனித்தது போலும் பார்க்காது போலும் திரும்பி கொண்டார். அப்போது அவரது முகம் முழுவதும் வியர்ந்தது. நான் அதை கவனித்து, ஏன் இப்படி உங்களுக்கு வியர்க்கிறது என்று கேட்டேன். அவர் ஒன்றுமில்லை என்று சொல்லி என்னை ஒரு கணம் சற்று உற்று பார்த்தார். அந்த பார்வை ஏதோ ஒன்று இருந்தது. உடனே நானும் என் சேலையில் சரி செய்து கொண்டேன். அவன் என் இடுப்பை பார்த்து விட்டான் என்று நீங்களே கருதி கொள்ளலாம். என் சேலையில் சரி செய்து கொண்டு, சரி உட்காருங்கள், ஏதாவது சாப்பிடுவீர்களா, போகலாமா என்று சொன்னேன். அவர் அதெல்லாம் ஒன்று தேவை வேண்டாம் என்றும் சொல்லிட்டு எழுந்து நின்று முயன்றான். அந்த நேரத்தில் என் கணவர் முழு குடிபோதையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அவர் எழுந்தது போது அவரது கால் என் சேலை மேல் பட்டது. அது தெரிந்ததும் தெரியாமலோ நடந்திருக்கலாம். நான் சற்று நகர முயன்றேன். கால் தடுமாறி நான் அவர் மீது சாய்ந்து விழுந்தேன். இருவரும் அந்த படுக்கையில் மேலே விழுந்து விட்டோம். ஒரு பக்கம் என் கணவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். மறுபக்கம் நானும் அவருடைய நண்பரும். அவர் முகம் முழுவதும் வந்தது. நான் அதை துடைக்க முயன்ற போது அவர் உனக்கு வியர்க்கிறது என்று சொல்லி என் அருகில் இன்னும் நெருக்கமாக வந்தார். சரி, இப்போது என் கணவர், மாமியார் என்ற நிலைமை ஆகியவற்றை பற்றி சற்று சொல்கிறேன். என் கணவர் இந்த குடிப்பழக்கத்தால் இன்று அல்லது நேற்று தொடங்கியது என்று நான் நினைக்கவில்லை. இது பல மாதங்களுக்கோ ஒருவேளை பல வருடங்கள் இருந்து வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நான் மாமியாரிடம் இதை சொன்னபோது அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இது ஒரு விஷயமா, ஊரில் யாரும் செய்யாததை என் மகன் செய்து விட்டானா என்று சும்மா இரு என்று சொல்லி அவரே சென்று விடுவார். அந்த வார்த்தையை கேட்டபோது எனக்கு கண்ணீர் வந்து விட்டது. என் மனநிலை மிகவும் சரியில்லை. என் அண்ணன் திருமணமாகி தனி குடித்தனம் இருக்கிறார். அம்மா அப்பா அவர்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் நான் யாரிடம் என் கஷ்டத்தை சொல்வது என்று எனக்கே தெரியவில்லை. இதைதான் என் விதி என்று நினைத்து அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் மாமியாரோ தினமும் டிவி முன்னால் அமர்ந்து எல்லா சீரியல்களையும் பார்த்து கொண்டு இருப்பார். என்னை கவனிக்கவே மாட்டார். ஏற்கனவே முடிந்து போன பழைய சீரியல்களையும் மீண்டும் மீண்டும் பார்ப்பாள். மாலை நேரங்களில் அந்த வயதை சேர்ந்த அக்கம் பக்கத்து பாட்டிகளிடம் சென்று எங்கள் வீட்டுக்குள் வந்து அமர்ந்து கொண்டு ஜாலியாக அரட்டை அடிப்பாள். அவர்கள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்திருக்கும் போது மாமியார் டிவியில் பக்கத்து வீட்டு சீரியல்களை கூட நேரில் பார்த்து போல் விவரித்து சொல்வார். அந்த காட்சியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மிகுந்த கோபம் வரும். ஏனென்றால் நான் சந்தோஷம் இல்லை என் கணவருடன். ஆனால் என் மாமியாரோ சந்தோஷமாக இருக்கிறாள். நம் வீட்டில் இருக்கும் உண்மையான பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை. ஆனால் சீரியலில் வரும் கற்பனை பிரச்சனைகளை பற்றி இவ்வளவு ஆர்வமாக பேசுகிறார் என்று மனதுக்கு நினைப்பேன். என் கணவரிடமிருந்து எந்த வருமானமும் வராததால் மாமியார் வயதானவராக இருந்தாலும் அவர் வெளியே வேலைக்கு செல்ல மாட்டார். வீட்டிலேயே இருப்பார். அவருக்கு கிடைக்கும் ஓய்வூதியம் தொகையை கொண்டுதான் செலவுகள் பார்த்து கொள்கிறோம். ஆனால் வீட்டு செலவுக்கு என் தனிப்பட்ட செலவுக்கும் பணம் போவதில்லை. அதனால்தான் நான் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளானேன். அப்போது பல இடங்களில் வேலை தேடுவது எனக்கு வாடிக்கையாகவே இருந்தது. எனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஊதியம் கிடைக்கும் வேலை கிடைக்கவில்லை. நான் என்ன செய்வது, நீங்களே சொல்லுங்கள். சில வேலைகள் கிடைத்தாலும் வேலை முடித்து வீடு திரும்பும் நேரம் இரவு 10 மணிக்கு மேலாகிவிடும். அதை நான் ஒருபோதும் விரும்பவில்லை. ஏனென்றால் என் கணவர் ஒரு சந்தேக பிராணி.
அப்படி ஒரு நாள் நகரின் மிகப்பெரிய துணிக்கடைக்கு ஒன்றில் வேலை கேட்டு பார்க்கலாம் என்று முடிவு செய்து உள்ளே நுழைந்தேன். கவுண்டரில் இருந்தவர்களிடம் விசாரித்தேன். அவர்கள் மேனேஜரை மேல் மாடியில் போய் பாருங்கள் என்று சொன்னார்கள். என்னை அழைத்து செல்ல அங்கு வேலை செய்த அர்ஜுன் என்ற இளைஞன் என்னிடம் அனுப்பி வைத்தார்கள். அர்ஜுன் பார்க்கறதுக்கு இளமையாகவும் அழகாகவும் இருப்பான். நான் படிக்கட்டுகளில் ஏறத் தொடங்கினேன். உடனே அவர் படிக்கட்டில் ஏற வேண்டாம், வாருங்கள், லிஃப்டின் போகலாம் என்று சொல்லி என்னை அழைத்து சென்றாள். அவரை பார்த்தவுடன் எனக்கு பிடித்துவிட்டது. நான் தயக்குடன் லிஃப்டா, வேண்டாம் இல்லை என்று சொன்னேன். அவர் சிரித்து கொண்டே, பயப்படாதீர்கள், இனிமேல் நாம் எல்லோரும் ஒரே இடத்தில் தானே வேலை செய்யப் போகிறோம், அப்புறம் ஏன் என்னை பார்த்து பயப்படுகிறீர்கள் என்று கூறினான். என்னை லிஃப்ட் பக்கம் அழைத்து சென்றான். மேலே போய் சேர்ந்ததும் அர்ஜுன் என்னை அங்கிருந்து மேனேஜரிடம் அழைத்து சென்றார். நான் அவரிடம் நெருங்கி சென்றதும், மேனேஜர், இங்கு இப்போது எதுவும் வேலை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டார். சேல்ஸ் மிக குறைவாக இருக்கிறது, அதனால் பிறகு ஒரு நாள் உன்னை வேலைக்கு சேர்த்து கொள்கிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தார். அடுத்த நொடி அர்ஜுன் ஓடி வந்து, சார், இவள் வேறு யாரும் இல்லை, எனக்கு தெரிந்த மாமா மகள் தான், தயவுசெய்து வேலை இருந்தால் கொடுங்க சார், வேலைக்கு வைத்து கொள்ளுங்கள் சார் என்று கெஞ்சினான். நான் தினமும் அழைத்து வந்து விடுவேன் என்று வேகமாக சொன்னார். மேனேஜர் என்னை பார்த்து, என்னமோ இவ சொல்கிற மாதிரி நீ உறவுக்கார பொண்ணா என்று கேட்டார். அர்ஜுன் என்னை பார்த்தது கண் சிமிட்டி, ஆமா என்று சொல்லுங்கள் என்று சைகை காட்டினார். வேலை கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் நானும் ஆமா சார் என்று சொல்லிவிட்டேன். மேனேஜர் சிரித்து கொண்டே, சரி சரி, நாளை முதல் நீ துணிக்கடை வேலைக்கு வந்துவிடு என்றார். எனக்காக ஊதியம், பணி, நேரம் எல்லாவற்றையும் விளக்கமாக சொன்னார். நான் மகிழ்ச்சியுடன் சரி சார் என்றேன். பிறகு நாங்கள் இருவரும் லிஃப்டில் இறங்கி வந்தோம். லிஃப்ட்டுக்குள் நான், நீங்கள் வேலை வாங்கி கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்று நான் கூறினேன். அவர் சிரித்து, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வதில் என்ன இருக்கு என்றார். நானும் சரி என்று சொல்லிவிட்டு விடைபெற்று வீட்டிற்கு போகலாம் என்று முடிவு செய்தேன். வீட்டுக்கு கிளம்பினேன். வேலை கிடைத்த மகிழ்ச்சியில் என் மனம் பூரித்தது. அங்கு கேன்டீன் வசதி இருப்பதாகவும் மதிய உணவு பிரச்சனை இல்லை என்றும் நான் முடிவு செய்தேன். மாலை 5:30 மணிக்கெல்லாம் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு போய்விடலாம் என்று மேனேஜர் சொன்னது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாய் தந்தது. கையில் இருந்த சில்லறை பணத்தை எண்ணிக்கொண்டே என் கணவர் பிடித்தமான மல்லிகை பூவையும் அவருக்கு பிடித்தமான அல்வாவையும் 2 மிட்டாய் பெட்டிகளையும் வாங்கி கொண்டு விரைவாக வீட்டுக்கு போகலாம் என்று நான் முடிவு செய்தேன். வீட்டுக்கு செல்லும் வழி முழுவதும் என் மனம் மகிழ்ச்சியை தெளித்தது. இன்று இரவு என் கணவருடன் சந்தோஷமாக பேசலாம், எல்லாத்தையும் பண்ணலாம், அந்த மாதிரி வேலையும் செய்யலாம் என்று முடிவு செய்தேன். அவருக்கு பூ மிட்டாயம் கொடுத்து அவரை மகிழ்விக்கலாம் என்று என் கற்பனை செய்து கொண்டேன். நீங்களே அதை கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை நாள் முதல் வேலைக்கு செல்கிறேன். மாதந்தோறும் சம்பளம் வரும். அதிலிருந்து வீட்டு செலவுகளையும் என் தேவைகளையும் நிம்மதியாக பூர்த்தி கொள்ளலாம் என்ற எண்ணம் என்னை உற்சாகப்படுத்தியது. ஆனால் வீட்டுக்குள் நுழைந்ததும் காட்சி தலைகீழாக மாறியது. என் கணவரும் மாமியாரும் பெரிய சண்டையில் ஈடுபட்டிருந்தார்கள். மாமியார் என் கணவரின் கோபமாக, உன் மனைவி உன் பேச்சை கேட்காமல் நான் வேலைக்கு போகிறேன் என்று காலையிலே கிளம்பிவிட்டாள், இன்னும் வீடு திரும்பவில்லை, அவன் யார் கூட ஓடி போடான்னு எனக்கு தெரியவில்லை, இது என்ன நியாயம் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். என் கணவர் தொலைக்கு குலுங்கி, நான் என்ன செய்வது, அவன் என்ன பேச்சை கேட்கல, உன் பேச்சை கேட்கலையா என்ன என்று பதிலடி கொடுத்தார். நான் உடனே உள்ளே நுழைந்த போதும், நிறுத்துங்கள், நீங்கள் பேசுவது உங்களுக்கு சரியாகத்தான் தோன்றுகிறதா, நீங்களும் சம்பாதிக்கவில்லை, வீட்டு செலவுக்கு நான் என்ன செய்வது, அதனால்தான் நான் வேலைக்கு போகிறேன் என்று உரக்க சொன்னேன். பிறகு ஆழ்ந்து மூச்சு விட்டு, இன்று கடவுள் அவர்களால் எனக்கு ஒரு வேலை கிடைத்து விட்டது. நாளை காலையிலே நான் உங்கள் அம்மாவுக்கும் சாப்பாடு செய்து விட்டுவிட்டு தான் வேலைக்கு செல்ல முடிவெடுத்திருக்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போய் மாலை 5:30 மணிக்கு வீடு திரும்புவேன் என்று முடிவு செய்திருக்கிறேன். என் கணவர் சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, சரி, நீ வேலைக்கு போ, ஆனால் மாதந்தோறும் உன் சம்பளத்தை எனக்கு ஒரு பங்கு கொடுத்து வேண்டும் என்றார். மாமியாரும் சமாதானமாகி, சரி, நீ வேலைக்கு போ, வீட்டு வேலைகளையும் நான் பார்த்துக்கிறேன் என்று முடிவு செய்தான். என் மகன்தான் சரியில்லை, நீயாவது என் மகளாக வந்து என்னையும் இந்த குடும்பத்தையும் காப்பாற்றுகிறாய் என்று கூறினார். அவர்கள் இருவரும் அப்படி சொல்ல முடித்ததும் என் மனதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் எழுந்தது. பணம் வந்தாலே எல்லாம் திடீரென்று சரியாகிவிடும் என்று எல்லோரும் செய்வார்கள். அது சரியாகத்தான் இருக்கிறது. சரி, எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நான் முடிவு செய்தேன். நான் எங்கள் அறைக்கு சென்றேன். என் பின்னாலேயே என் கணவர் உள்ளே வந்து, இப்போ உன்னிடம் ஏதாவது பணம் இருக்கா என்று கேட்டான். வேலைக்கு முன்பணமாக ஏதாவது வாங்கியிருக்கியா, அட்வான்ஸ் என்று கேட்டார்.
நான் கோபத்துடன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதற்கு கேட்கிறீர்கள் என்று கேட்டேன். மறுபடியும் தெருவில் போதையில் விழுந்து கிடக்கவா என்று பதிலளித்தேன். உடனே அவர் கோபமாக, சம்பாதிக்க ஆரம்பித்து உடனேயே என்னிடம் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டாயா என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் வைத்திருந்த மிட்டாய் பெட்டியை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியே கிளம்பிவிட்டான். நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. படுக்கையில் அமர்ந்து கையில் வைத்திருந்த மல்லிகை பூவையும் பார்த்தபடியே அழ ஆரம்பித்தேன். நான் நினைத்தபடி ஒன்று கூட நடக்கவில்லை என்று மனம் விம்பியது. என் கணவருக்கு ஏன் இவ்வளவு புரியவில்லை? நான் மல்லிகை பூ அல்வா எடுத்து வந்தது அவருடன் கொஞ்சம் இன்னைக்கு நைட் மகிழ்ச்சியாக இருக்கத்தான் என்று எண்ணினேன். என் மனைவி எனக்காக மல்லிகை பூ வாங்கி வந்திருக்கிறாளே, இதை தலையில் சூடிக்கொண்டு இன்று சந்தோஷமாக பேசலாம் என்று எண்ணம் கூட அவருக்கு வரவில்லை என்று நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். அவர் நிச்சயம் மறுபடியும் குடிக்கத்தான் போயிருப்பார் என்று நினைத்து நினைத்து அழுது கொண்டிருந்தேன். என் வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருக்குமே. என் மனம் வலித்து நேரத்தில் பிரியங்கா பிரியங்கா என்று வெளியே குரல் கேட்டது. யாரென்று பார்க்க வெளியே வந்தேன். மாமியார் என்னை பார்த்து, சும்மா உட்கார்ந்து அழுது வடியாதே, நாளை காலையில் நீ வேலைக்கு போக வேண்டும் என்பது ஞாபகம் இருக்கா? சாப்பிட்டு தூங்கு போ என்று கண்டிப்பாக சொன்னார். நானும் சரி என்று தலையசைத்து மனதை ஆற்றிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தேன். மறுநாள் காலையில் விட்டு வேலையை எல்லாம் முடித்துவிட்டு புதிய உற்சாகத்துடன் வேலைக்கு கிளம்பினேன். அங்கு போனதும் எனக்காக யூனிஃபார்ம் கொடுத்தார்கள். அதை மாற்றிக்கொண்டு மனம் நிறைந்த நம்பிக்கையுடன் என் புதிய வேலையை தொடங்கினேன். அங்கு வந்த அர்ஜுன் என்னை பார்த்து, வேலையெல்லாம் பிடிச்சிருக்கிறதா என்று கேட்டான். கஷ்டமா இல்லையா என்று கேட்டான். நான் சிரித்து கொண்டே, இல்லை அர்ஜுன், கஷ்டமாலாம் இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றாகத்தான் இருக்கிறது என்றேன். அவர் உடனே, சரி, வேலையை முடிஞ்சதும் என் பைக்கில் போகலாமா? நான் அந்த வழியாக தான் போகிறேன், உன்னை வீட்டில் வேணால் ட்ராப் பண்ணிட்டான் என்று கேட்டார். நீ என் மாமா மகளேச்சே, உன்னை தனியாக விட முடியுமா? சரிதானே என்று சிரித்து கொண்டே கேட்டதும் நானும் சரி போகலாம் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை தொடர்ந்தேன். மாலை ஆனதும் நாங்கள் பேசிக்கொண்டேன். அவர் பைக் வண்டியில் கிளம்பினோம். வழியில் நான் விளையாட்டாக, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டேன். அவன் இல்லை என்று சொன்னான். அவர் சிரித்து, அந்த சம்பவம் இன்னும் நடக்கலை என்றால். எந்த மாதிரி அந்த மாதிரி சம்பவம் கேட்டேன். அந்த மாதிரி சம்பவம் தான் என்றான். நான் உடனே, எனக்குத்தான் கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் அந்த மாதிரி சம்பவமே நடக்கலை, அதான் கேட்டேன். நீ கேட்க மாட்டேன்னு சொல்கிற. அவர் தீவிரமாக திருமணம் ஆகியிருந்தால் உன் கணவர் உன்னை அழைத்துட்டு வந்திருப்பார் இல்லையா? நீயாவது பஸ்ஸில் போகிறேன்னு சொல்லியிருப்ப. ஆனால் நீ எதுவும் சொல்லலை. சரின்னு பைக்கில் ஏறிக்கிட்டான். அதான் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு நினைச்சேன் என்றார். அந்த வார்த்தைகள் என் மனதை உருக்க என் கண்களில் தண்ணீர் திரண்டது. நான் அமைதியாக அழ ஆரம்பித்தேன். அர்ஜுன் பதறி, ஏய், நான் என்ன இப்போ தப்பாக சொல்லிட்டேன், ஏன் அழற என்று கேட்டார். நான் கண்ணீரை துடைத்து கொண்டே, 7 மாதங்கள் முன்னாடி நீ என்னை பார்த்திருந்தா நான் உன்னையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பேன் என்று முணுங்கினாள். அவர் உடனே பைக்கை ஓரமாக நிறுத்தி பிரேக்கை போட்டார். வண்டியில் என்ன ஆச்சு என்று நான் கேட்டேன். அவர் என்னை உற்று பார்த்து, என்னிடம் விளையாடுகிறாயா என்றார். நான் தலையசைத்து, இல்லை, விளையாடவில்லை, நீ வேணும்னா என் வீட்டுக்கு வா, என் கணவரை நேரில் காட்டுறேன் என்றார். அவர் இன்னும் சந்தேகத்துடனே என் வீட்டுக்கு வந்தார். வீட்டில் மாமியாரை அவருக்கு அறிமுகப்படுத்தினேன். என் மாமியார் வழக்கம் போல டிவியில் சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறார். மாமியாரை பார்த்ததும் நான் சிரித்து கொண்டே, அத்தை, இவர்தான் அர்ஜுன், என்னோட அதே கடையில் சூப்பர்வைசராக வேலை செய்கிறார். இவர்தான் இன்று என்னை வீட்டுக்கு அழைத்து வந்தார். நான் பஸ்ஸை தவறிவிட்டேன், எனக்கு ஹெல்ப் செய்தவர், அதனால் என்னை ட்ராப் செய்தார் என்று சொன்னேன். மாமியார் உடனே, சரி மகளே, உள்ளே வந்து உட்காருங்கள், ஒரு காப்பி போட்டு தரட்டுமா என்று கூறிட்டு டிவி முன்னால் போய் உட்கார்ந்து தொடரை பார்க்க ஆரம்பித்து விட்டனர். அர்ஜுன் சற்று தயங்கியபடி, வேண்டாம் அத்தை, பரவாயில்லை, பிரியங்கா உன் கணவரை எங்கே காட்டு என்று என்னை மெல்ல கேட்டார். நான் குறும்பு சிரிப்புடன், என்னை இன்னும் நம்பவில்லையா என்று கழுத்தை பாரேன், இது இருக்கா இல்லையா என்றேன். அவர் உடனே கழுத்தை பார்த்துவிட்டு, ஆமாம் பார்த்தேன், அது தாலி செயின் தான் என்றாள். நான் சிரித்து கொண்டு, அது செயின் இல்லை, என் லைசன்ஸ் என்று கிண்டலாடித்தேன். பிறகு அவரை எங்கள் அறைக்கு அழைத்துச் சென்று சுவரில் மாட்டியிருந்த என் கணவரின் புகைப்படத்தை காட்டினேன். அதை பார்த்துவிட்டு அவர் படுக்கையில் ஓரத்தில் அமர்ந்திருந்த நானும் அவரும் அருகே உட்கார்ந்து என் மனதில் தேங்கியிருந்த இதையெல்லாம் கொட்டி தீர்க்க தொடங்கிவிட்டேன். அர்ஜுன், எங்களுக்கு திருமணமாகி இப்போது 7 மாதங்கள் ஆகிறது. ஆனால் என் கணவன் தினமும் குடித்துவிட்டு வந்து ஒரு பக்கம் தூங்கிடுவார். நான் மறுபக்கம் தனியாக படுத்து கொண்டிருக்கிறேன். இதுதான் எங்கள் வாழ்க்கையின் வழக்கமாகிவிட்டது. நான் இதுவரை யாரையும் காதலித்ததில்லை. ஆனால் உன்னோடு பழகும்போது எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு வருகிறது. உன்னிடம் பேசும்போது மனசு லேசாகவும்
உன் கணவருடன் இதை பற்றி எதுவும் பேசவில்லை என்று கேட்காதே. அவருக்கு மது போதை மட்டுமே முக்கியம். அந்த உலகத்திலே இருக்கிறார். அவரை மற்ற என்னால் முடியவில்லை. என் வாழ்க்கை ரொம்ப மோசமாக போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் நான் வேலைக்கு போகலாம் என்று முடிவு செய்தேன். உன் உதவியால்தான் எனக்கு இந்த வேலை கிடைத்தது. அதற்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி முடித்தேன். நான் பேசி முடித்ததும் அர்ஜுனின் முகத்தில் ஏதோ ஒரு தெளிவு ஆழமாக புரிதலும் தெரிந்தது. அவர் என்னை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார். நான் அவரிடம் சொல்கிறேன், நீ ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கலாமா என்று கேட்டேன். அர்ஜுன் சற்று நேரத்தில் அமைதியாக என்னை பார்த்துவிட்டு, சரி பிரியங்கா, நீ எப்போதும் போல் காலையிலேயே வேலைக்கு வந்துவிடு. மாலை நான் உன்னை வீட்டுக்கு அழைத்து விடுகிறேன் என்று சொன்னாள். சரி, ஓகே, கிளம்பிட்டேன். மாமியார் வெளியே ஹாலில் உட்கார்ந்து டிவியை மூழ்கியிருந்தார். யார் வந்தாரோ யார் போனார் என்று கூட தெரியாமல் சீரியலில் முழு கவனத்தை செலுத்தியிருந்தார். நான் சமையல் அறைக்கு சென்று இரவு உணவை தயாரிக்க ஆரம்பித்தேன். மறுநாள் காலை வழக்கம் போல வேலைக்கு சென்றேன். அர்ஜுன் என்னை பார்த்ததும் புன்னகைத்து வந்து வழக்கம் போல இயல்பாக பேச ஆரம்பித்தான். அவர் முகத்தில் எந்த குழப்பமும் தெரியவில்லை. ஆனால் என் மனதில் மட்டும் ஒரு பெரிய தயக்கம். நான் திருமணமானவள் என்ற உண்மையை சொன்ன பிறகு அவர் என்னுடன் இப்படி இயல்பாக பேசுவாரா? மாலையில் என்னை வீட்டுக்கு பைக்கில் செல்வாரா அல்லது துரத்தி விடுவாரா என்ற பயம் என்னுள் உறுத்தி கொண்டே இருந்தது. ஆனால் அர்ஜுன் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வேலை முடிந்ததும் வழக்கம் போல என்னை பைக்கில் அழைத்து கிளம்பினார். வழியில் அவர் மெல்லிய குரலில், நீ இன்னும் கவலைப்படாதே பிரியங்கா, உனக்கு நான் இருக்கேன், எல்லாம் ஒரு நாள் சரியாகிடும் என்றார். அந்த வார்த்தைகள் கேட்டதும் என் மனதில் ஒரே எண்ணம்தான், இவரைப் போல ஒரு கணவர் எனக்கு கிடைக்கவில்லையே என்ற இயக்கம். வீடு வந்ததும் அவர் என்னை விரக்கிவிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு கிளம்பினார். சற்று நேரத்தில் போன் வந்தது. அர்ஜுன் தான். நான் நினைவுகளில் மூழ்கிறேன். நேற்று அறையில் நாங்கள் இருவர் மட்டும் அருகருகே உட்கார்ந்திருந்தபோது அவர் நெற்றியில் தெரிந்த வியர்வை துளிகள் நானே துடைத்தேன். அந்த தருணத்தில் அவர் என்னிடம் ஒரு கணவன் தன் மனைவிடம் காட்டும் அக்கறை பாசத்தையும் காட்டினார். நாங்கள் இருவரும் அங்கு கணவன் மனைவி போல் உணர்ந்தோம். அப்போது என் கணவர் அருகிலே போதையில் மயங்கி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். எதுவும் தெரியாமல் மாமியாரோ வெளியில் டிவி முன்னால் மும்முரமாக சீரியல் பார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை அவன் நினைத்திருந்தால் மூவரும் உள்ளே பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று, அந்த மாதிரி விஷயங்கள் மஜா மேட்டரெல்லாம் பண்ணலாம் என்று முடிவு செய்திருந்தால் பண்ணியிருக்கலாம். இது எங்களுக்கு மிகவும் வசதியாக அமைந்தது. அர்ஜுன் எல்லாவற்றையும் மேட்டரெல்லாம் முடித்துவிட்டு நான் இப்போது வீட்டுக்கு கிளம்புகிறேன் என்று சொல்லி எழுந்தார். நான் உடனே சரி, போயிட்டு வாருங்கள், நாளை கண்டிப்பாக வந்துவிடுங்கள், நான் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொன்னேன். அவர் புன்னகைத்து கொண்டு என்னை அணைத்து நெற்றியில் இதமான ஒரு முத்தமிட்டு கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். மாமியாரை பார்த்து, அத்தை, நான் கிளம்புகிறேன் என்றார். மாமியார் டிவியிலிருந்து கண்களை எடுக்காமலே, தம்பி, நீ அடிக்கடி வா, எனக்கு நீயும் என் பிள்ளை மாதிரி தான் என்று சிரித்து கொண்டே சொன்னார். அர்ஜுன் சரி அத்தை, போயிட்டு வரேன் என்று விடைபெற்று சென்றார். அதன் பிறகு இது வழக்கமாகிவிட்டது. மாலையில் வேலையிலிருந்து என்னை வீட்டுக்கு விட்டு அர்ஜுன் நேரமாக வந்து அறைக்கு வந்து விடுவார். வருமுன் மாமியாருக்கு பழங்கள், ஸ்நாக்ஸ் அல்லது அவருக்கு தேவையான ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி வந்து கொடுத்து அவரை மயக்கி விடுவார். மாமியார் அதை வாங்கி கொண்டு பற்களை காட்டி சிரித்து, எனக்கு ஒரு பிள்ளை சரியில்லை, இப்போது இன்னொரு பிள்ளை கிடைத்து விட்டது என்று சொல்லி மகிழ்வார். நான் மனதுக்கு எப்படியாவது போகட்டும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்து கொள்வேன். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அர்ஜுன் என்னிடம் சரியாக பேசவில்லை. அந்த 2 நாட்கள் வேலைக்கே வரவில்லை. நான் என்னவென்று தெரியாமல் அவரது ஃபோனுக்கு அழைத்தேன். ஃபோனை வேறொருவர் எடுத்தார். இனிமேல் அர்ஜுன் அடிக்கடி ஃபோன் பண்ணாதே, உனக்கு திருமணமாகிவிட்டது, அவனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை, அவனை தொந்தரவு செய்யாது என்று கடுமையாக சொல்லி ஃபோனை துண்டித்து விட்டார்கள். அது யார் என்றே எனக்கு தெரியவில்லை. நான் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தேன். பிறகு ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அர்ஜுனை சந்திக்க நேர்ந்தது. அவர் என்னை பார்த்ததும் அழைத்து பைக்கில் ஏற்றிக்கொண்டு நெடுந்தூரம் சென்றார். ஒரு தனிமையான இடத்தில் வண்டியை நிறுத்தி என்னருகே வந்து என்னை இறுக்கமாக பிடித்து அழ ஆரம்பித்து விட்டார். அழுது கொண்டு ஏதேதோ புலம்ப ஆரம்பித்தார். எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. என்ன நடக்கிறது அர்ஜுன்? ஏதாவது பிரச்சனையா இருந்தால் என்னிடம் மறைக்காமல் சொல்லுங்கள் என்று நான் கேட்டேன். அவர் என் கைகளில் இறுக்கமாக பற்றி கொண்டு, சரி, நான் சொல்கிறேன், நீ மனதில் எதையும் தவறாக நினைத்து கொள்ளாதே, கோபப்படாமல் அமைதியாக கேள் என்று ஆரம்பித்தார். நான் இங்கு அடிக்கடி வருவது, உன்னை வீட்டில் விடுவது என் குடும்பத்துக்கு தெரிந்துவிட்டது. எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். அப்பா அம்மா எல்லோரும் ஒன்றாகத்தான் வசிக்கிறோம். என் நண்பர்கள் சிலர் என் வீட்டில் இதை சொல்லிவிட்டார்கள்.
இதை வீட்டுக்கு தெரிந்ததும் என்னை ரொம்பவே கண்டித்து விட்டார்கள். நீ இனிமேல் அங்கு போனால் எங்களை உயிரோடு பார்க்க மாட்டார்கள் என்று கூடி மிரட்டிவிட்டார்கள். அது பெரிய விஷயமாக தெரியவில்லை. உண்மையில் என் மனதை அதிகமாக பாதித்தது வேறு ஏதோ ஒன்று. எனக்குள் தெரிந்த ஒரு அண்ணன் என்னை தனியாக அழைத்து, உன் பிரச்சனை என்ன என்று கேட்டார். நான் தயங்கினேன். பரவாயில்லை சொல்லு என்றார். நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று உறுதியளித்தேன். நானும் எல்லாவற்றையும், நம் நட்பு, நம் காதல், நாம் இருவர் இருக்கும் வாழ்ந்த வாழ்க்கைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். அவர் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு, அந்த பெண்ணின் பிரச்சனையை அவளே பார்த்து கொள்வார்கள். நீ ஏன் பிறரின் சுமையை தூக்கி கொண்டு அலைகிறாய்? உனக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது. நீ ஒரு உதாரணம் சொல்கிறேன். உன் தங்கை உனக்கு தெரியாமல் வேறொருவனை காதலித்தால் என்ன செய்வாய் என்று பிறகு அந்த ஆள் ஏற்கனவே திருமணமானவர் என்று உனக்கு தெரியாமல் தெரிய வருகிறது. அப்போது நீ பரவாயில்லை என்று அவளுக்கு அந்த ஆளை திருமணம் செய்து வைப்பாயா? அல்லது இந்த காதல் வேண்டாம், நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்வாயா? இப்போது எது சரி என்று உனக்கு புரிகிறதா? சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும் என்று அவர் சொல்லிவிட்டு நிறுத்தினார். எனக்கு மனசில் ரொம்ப கவலையாக இருந்தது. அர்ஜுன் தொடர்ந்து சொன்னார். நீ தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உன் பெற்றோருக்கும் நீயும் உன் தங்கைக்கும் மட்டும்தான் இருக்கிறீர்கள். உன் அம்மா யாரும் தெரியாமல் ஒருவரை காதலிக்கிறாரோ அல்லது ஏதாவது தவறான உறவில் சிக்கிவிட்டாலோ அந்த குடும்பத்தின் நிலைமை என்ன ஆகும்? நீ அதை ஒரு முறம் யோசித்து பார்த்தாயா? அதே போலத்தான் ஏற்கனவே திருமணமாகிய ஒரு பெண்ணோடு நெருக்கமாக பழகுவது தவறு அல்லவா? நான் இவ்வளவு சொல்லியும் நீ கேட்கவில்லை என்றால் நாளை உன் குடும்பம் என்ன ஆகும்? எந்த சூழலும் ஆளாகும்? உன் தங்கையில் திருமணம் என்னாகும்? எல்லாவற்றையும் நினைத்துப்பார். நீ செய்தது சரியில்லை. சரி, ஆனா ஆகட்டும். இனிமேலாவது நீ மாறிவிடு. கொஞ்சம் காலம் வெளியூரில் வேலை பார்த்துக்கொள். இந்த ஊரையும் இந்த விஷயங்களையும் மறந்துவிடு. எல்லாம் தானாக சரியாகிவிடும். உன் எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் வராது. உன்னிடம் நல்ல ஒழுக்கமும் சம்பாத்தியமும் இருந்தால் உன்னை தேடி 1000 பெண்கள் வருவார்கள். உனக்கென்று ஒருத்தி கண்டிப்பாக கிடைப்பாள். அவளை நீ கண் கலங்காமல் பார்த்து கொள்ள தங்கையில் திருமணத்துக்கு பணத்தை சேர்த்துவிடு. ஊருக்கு திரும்பு, சரியா என்று சொல்லி முடித்தார். அந்த வார்த்தைகள் கேட்டதும் என் மனம் கலங்கியது. என் பெற்றோர் ஒருபோதும் இப்படி சொல்வதில்லை. ஆனால் இவர் என் நலனுக்காக இவ்வளோ அழகாக யோசித்து சொல்கிறார். நான் கண்ணீருடன் அமைதியாக இருந்தேன். அர்ஜுன் என்னை பார்த்து, நான் உன்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். எது சரி உனக்கு தெரிகிறதா என்று கேட்டார். நான் தலையாட்டி, ஆமா, அவர் சொன்னது சரிதான். என் வாழ்க்கையில் நான் தான் தவறான திசையில் சென்று விட்டேன். உன் வாழ்க்கையை நான் தான் தேவையில்லாமல் தலையிட்டேன். என் கரவரை திருத்துவதற்கு நான் தான் முயற்சி செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு வேறொரு பையனுடன் நான் நெருக்கமாக பழகிட்டு எல்லாத்தையும் அனுபவித்து விட்டேன். இப்போது அதைத்தான் நான் தெளிவாக புரிந்து கொண்டேன் என்று சொன்னான். என் குரலில் வருத்தமும் உறுதியும் கலந்திருந்தது. அர்ஜுன் என்னை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அந்த தருணத்தில் நாங்கள் இருவரும் ஒருவிதமான விடைபெறும் உணர்வோடு இருந்தோம். ஆனால் இங்கே நம்ம ஒரு ஜாலியாக ஒரு எதாவது பண்ணலாமா என்று கேட்டார். நான் அர்ஜுனிடம் உறுதியாக குரலில், நீ போவதிலிருந்து என் கணவரை திருந்த என்ன வழி என்று நானே பார்த்து கொள்கிறேன். நீ அந்த அண்ணன் சொன்னது போல கொஞ்சம் நாட்கள் வெளியே இருந்து உன் மனதை மாற்றிக்கொள். உன் குடும்பத்தை நினைத்து பார். நான் இனிமேல் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று சொன்னேன். அதை கேட்ட அர்ஜுன் கண் கலங்கி நீள் தழும்ப, சரி, இதை உன்னிடம் எப்படி சொல்வது என்று தங்கிக் கொண்டிருந்தேன். என் பிரச்சனை நீயும் அந்த அண்ணனும் தீர்த்து கொண்டீர்கள். இனிமேல் என் குடும்பத்துக்காக மட்டுமே நான் வாழ்வேன் என்று சொல்லிவிட்டு அந்த தனிமையான இடத்திலிருந்து கிளம்பினார். அவர் போன பிறகு நான் ஒரு நீண்ட மூச்சு விட்டேன். இவர் சந்திப்பது போல இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டேன். அர்ஜுன் வீட்டுக்கு சென்றதும் வீட்டில் இருந்தவர்கள் அவரிடம், நீ இங்கே இருந்தால் எல்லாம் சரியாகாது. உன் நண்பர்கள் தொடர்பு கொண்டு உனக்கு வேறு ஊரில் வேலை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீ அங்கே போய் ஒரு வருடமாவது இரு. சூழ்நிலை தானாக மாறிவிடும் என்று சொன்னார்கள். அர்ஜுன் சற்று யோசித்து சரி என்று ஒத்துக்கொண்டு உடனடியாக பொருட்களை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார். நண்பர்கள், இது போன்ற உணர்வுபூர்வமான கதைகளை தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். திருமணத்துக்கு முன் வாழ்க்கை வசந்த காலம் போல் இனிமையாக இருக்கும். திருமணத்துக்கு பின் சில சமயங்கள் மழைக்காலம் போல் சவால்களில் இருந்ததாக மாறிவிடும். பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.